அம்மாச்சி கேட்டியல இவங்க சொன்னது? வெட்டி பயலுங்களோட சேர்ந்து அவன் குடிக்க போயிருக்கான். தேவி, ஜீவா அப்படிலாம் போற பையன் கிடையாது. அதேன் சொல்றாரு வெளியில கொண்டாட போயிருக்கான்னு. உன் புள்ள என்ன கோயில்ல போய் காவடி தூக்கவா போறான்? விடிய விடிய குடிச்சு கூத்தடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்பதா அவன் கல்யாணம் முடியற வரைக்கும் எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னான். ஆஹா, ஏன் அவன் என்ன பெரிய ஹரிச்சந்திரனா சொன்னதை செய்யறதுக்கு? சும்மா அப்படியெல்லாம் அவன் போறவன் இல்லம்மா. மனோ, அவனுக்கு போனை போடு. சரிப்பா. சுவிட்ச் ஆஃப்ல இருக்குப்பா. பாத்தியலா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இதுதான் அவன் பொறுப்பு. நேத்து முழுக்க ஆதி கூடவே தான் இருந்து எல்லா உதவியும் செஞ்சாரு. இன்னைக்கு ஏன் இப்படி? அவன் அப்படித்தாம்மா. நாளுக்கு ஒரு பேச்சு நாளுக்கு ஒரு செயல்னு இருப்பேன். அவனால யாருக்கும் எந்த நல்லதும் நடக்காது. ஏதோ சுமதி சொன்னாலேன்னு கூட இருக்கட்டும்னு விட்டேன். அத்தை, அவன் எங்கேயாவது வெளியே போயிருப்பான், வந்துருவான். அவன் ஏன் அத்தை இங்க வர போறான்? போதை தெளியவே சாயந்தரம் ஆயிடும், அதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிரும். அதுவும் நல்லதுக்குதான். அவன் எல்லாம் இங்க இருந்தா இந்த கல்யாணத்தை ஒழுங்கா நடக்க விட மாட்டான். நானே அவனை இங்கிருந்து போக சொல்லணும்னு தான் இருந்தேன். அவனே போயிட்டான். நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். சரி, நேரம் ஆகுது, நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம். அம்மா, நீங்களே முதல்ல ஆரம்பிச்சு வைங்க. மீனாட்சி, உன் மனசுக்கு நீ போற இடத்துலயும் நல்லா தான் இருப்ப. ஏதாவது தேவைன்னா இந்த மாமாக்கு ஒரு போன் பண்ணு, சரியா? இந்த மாமா வந்து நிப்ப. சரிங்க மாமா. தேனு, மண்டப மேனேஜர் என்ன சொன்னாரு? மா, முகூர்த்த நேரம் எப்போ, என்ன ஏதுன்னு விவரம் கேட்டாங்கம்மா. ஏன்? யாரோ ஒருத்தர் சீஃப் கெஸ்டா இந்த கல்யாணத்துக்கு வராங்களா? யாருக்கா? ஆதி வீட்டு சைடுல இருந்தா இருக்கும். பெரிய முதலாளிங்க, ஏதாவது மந்திரிங்க வருவாங்களாக்கும். அதெல்லாம் இல்ல. அப்ப சினிமா நடிகருங்க யாராவது வந்து ஆரம்பிக்க போறாங்களா? ஏமா, நாம என்ன கடையா திறக்கிறோம்? நடிகரை கூப்பிட்டு ரிப்பன் வெட்டுறதுக்கு? தேனு, யார் வரா? தெரியலங்க. மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருந்தும் யாரும் இல்லையா? மாப்பிள்ளை வீடு சைடுல இருந்து யாரும் இல்லையா? அத்தை, அப்ப நம்ம குடும்பத்து சைடுல இருந்து யாராவது வராங்களா? என்ன மாப்பிள்ள நீங்க? எங்க குடும்பமே நீங்க எல்லாரும் தான். இதுக்கு மேல யார் வர போறாங்க? ஆனா ரெண்டு வீட்டு சைடுல இருந்தும் யாரும் இல்ல. முக்கியமான ஆள் வர போறாங்கன்னு மேனேஜர் சொல்றாரு. அப்ப யாரா இருக்கும்? யாரா இருந்தா என்னம்மா, வரும்போது பாத்துக்கலாம். நம்ம சடங்கை செஞ்சு முடிப்போம். வா, நிலங்க வை. இந்த சுமதியை சாதாரணமா நினைச்சிட்டேன். நான் இல்லாம அவளால வாழவே முடியாது, ரெண்டு பொண்ணுங்களை வளர்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன். தேன்மொழியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா. மீனாட்சியை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறா. நான் இல்லாம எப்படி இவளால இதெல்லாம் முடிஞ்சது? எப்படி எப்படி தனியா இதெல்லாம் பண்ணா? நான் கஷ்டப்பட்டு அவன் காலையும் கையும் பிடிச்சி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். ஆனா இவ தனியா இப்படி பொண்ணுங்களை வளர்த்து ஆளாக்குனா இவளால எனக்கு கிடைச்ச வாழ்க்கையெல்லாம் போயிடும் போல இருக்கு.
டேய் ஜீவாடா. ஏய் 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 நில்றா. வாங்க. ஏய் ஏய் வாங்க. என்னாச்சு? இல்லைங்க, கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க பாருங்க, இதுக்கு மேல நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது. நான் இருக்கேன். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். மீனாட்சி வாழ்க்கை இப்போ உங்க கையில தான் இருக்கு. நீங்க நினைச்சா மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி மீனாட்சியை காப்பாற்ற முடியும். பயப்படாம வாங்க. வாங்க வாங்க.